சுத்தமாக அந்த பொம்பளை பிடிக்காது. திருப்பி அப்போ அங்கே வந்து வேற ஒரு ஐடியில் அது இருந்து கமெண்ட் போட்டுட்டு இருந்திருக்கு. எனக்கு இந்த அளவு தெரியாமல் நானும் உள்ளே போயிட்டேன். உள்ளே போய் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த அம்மா சொல்லுது, அது வாங்க நம்ம இன்னாருக்கு பொண்ணு பார்க்க இந்த இடத்துக்கு போகணும். நானும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாரா. நான் சொன்னேன், நான் வரல, எனக்கு வேலை இருக்குங்க. இல்லை வாங்க வாங்க, நீங்கள் இல்லாமலா உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்குது அப்படி இப்படின்னு அவங்க கூப்பிட்டாங்க. சரி, நான் அந்த சனியை வாயிலையாக இருந்திருக்கு. நான் என்ன செய்தேன், நான் போட்டது தப்பு தான். நம்ம வந்து அது வந்து சரின்னு என்றைக்குமே சொல்லவே கூடாது. அது ஒரு சின்னதாக ஒருத்தங்க மனசு காயப்பட்டாலும் காயப்பட்டது தான். அப்போ இது வந்து ஐடி மாற்றி இருந்தில்ல, இது எனக்கு தெரியாதுல்ல. உள்ள ஐடி மாற்றிக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியாது. என்ன கண்ட உடனே நம்ம அந்த அண்ணா வந்து என்னுடைய அண்ணா இருக்கிறாருல, அவர் வந்து என்ன வெறுப்பேற்றுற மாதிரி கமெண்ட் பண்ணார். நான் அதில் இவங்க அம்மாவை என்ன வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்களா, இல்லை நான் வரலை, நாங்கள்லாம் வரலப்பா பொண்ணு பார்க்க, நீங்களே பார்த்து முடியுங்க, இல்லை ஆடி முடிஞ்சு ஆவணிக்கு அப்புறம் நமக்கு கல்யாணம் தான் பார்க்கணும், நம்ம தான் எல்லோரும் நின்று செய்து வைக்கணும் அப்படி இப்படின்னு பாட்டி அம்மா வந்து என்னை வந்து பேச வைக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லைவ் ஓனரை பொறுத்த வரையிலையும் என்ன செய்யுதுன்னா, ஒரு உள்ளே வர்றவங்களை நம்ம பேசி உள்ளே இருத்துறது தான். அதாவது என்னை பொறுத்தவரை எனக்கு இப்போ வந்து ரொம்ப நேரம் யாரும் இருக்கணும்னு இந்த அவசியம் கிடையாது. ஏன்னா நான் என்ன சொல்லணும்னா, நான் ஒரு விஷயத்த அச்சு பண்ணிட்டேன், அதாவது வாட்சவருங்கிறத நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் நான் பேசுவேன். எனக்கு வந்து நம்ம நண்பர்கள்ட்டெல்லாம் பேசுறதுக்கு ஒரு ஆசைப்பட்டு நான் வந்து உள்ளே இருக்கிறேன், லைவ் போட்டுட்ருக்கேன். அப்போ அம்மா வந்து என்ன பேச தூண்டுறாங்க. இல்லை நான் இல்லாமல் போகிறேன், எனக்கு வேலை இருக்குன்னு. இரு, நீ இல்லாமலா, நீ வரியா, வா, கண்டிப்பாக நம்ம போகணும் அப்படி இப்படின்னு பேச தூண்டின உடனே நானும் என்ன செய்தேன், டக்குன்னு கமெண்ட் போட்டேன். கமெண்ட் வந்து ஒருவேளை நம்ம அண்ணாவை சொல்லியிருந்தா ஒருவேளை பொறுத்து போயிருப்பார். அது அந்த லேடியை வேற நான் வந்து அப்படி ஒரு மாதிரி கமெண்ட் போட்டுட்டேன். அதை சொல்ல மறுபடியும் அதை எடுத்து சொல்லிக்க எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. டக்குன்னு போட்டுட்டேன். அவங்களுக்கு எத்தனாவது அப்படின்ன மாதிரி டக்குன்னு ஏதோ அந்த மென்ஷன் பண்ணி போட்டுட்டேன். ஆனால் அந்த லேடி சத்தியமாக அங்கே உள்ளே இருந்ததுன்னு தெரியாது. அது ஐடி வேறு ஐடியில் இருந்திருக்கு ஆதித்யா, எனக்கு இது தெரியாது. நானும் போட்டுட்டேன். அந்தால அவங்க சொன்னாங்க, இது தப்பு அம்மா, நீ இப்படி போட்டுரு. அந்தால ஆமாம், விளையாட்டுக்கு தான் போட்டேன். இதை அந்த அண்ணாவும் சரி அதை விடுங்கன்னா அந்த அம்மா விட்டதில்லை. அப்படியே பேசி எனக்கு இருக்க வச்சு அப்போ நான் வந்து சொல்லேன், அவங்க இல்லைல்ல அப்படின்னு. நல்ல இருந்தாங்க, வேறு ஐடியில் இருந்தாங்க. அப்போ வேறு ஐடியில் இருந்தால் எனக்கு எப்படி தெரியும்? நான் மந்திரமாக படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன தெரிய செய்யும்? ஸோ நியாயம்னா நியாயன்றது. இப்போ நீ ஆதித்யன் ஐடியில் வரான் இருந்து நீ கமெண்ட் போடுற, நான் உனக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீ இன்னொரு ஐடியில் வந்து ஏதாச்சும் சொன்னால் எனக்கு எப்படி தெரியும்? தெரியாது தானே எனக்கு. அப்போது எனக்கு இது தெரியும். அப்போ நான் தெரியாமல் போட்டுட்டம்மா விடுங்கன்னா இந்த அம்மா விட மாட்டாங்க. பேசி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால சரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை பாய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா நான் வெளியே தான் வந்தேன். அப்போது வெளியே வந்து நான் இருக்கேன், கமெண்ட் போடாமல் இருக்கேன். எம்மா அந்த பொம்பளைக்கு இனி அடுத்தால அந்த வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ண, நம்ம அம்மானு சொல்லி பேசுனதை அப்புறம் அது அந்த இதெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்ல அளவுக்கு அது பேசுதுன்னா ரொம்ப பேசுது. ஐயோ, மெனக்கெட்டு தேடி வந்து இங்கேருந்து ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு அது என்ன பேசுதும் ரொம்ப பேசுது. நான் பார்த்துட்டே இருந்துட்டு எனக்கு உண்மைக்கு என்ன நினச்சிக்க அது நான் அழதான் செய்தேன். இப்படி எல்லாம் இருப்பாங்களானு. சரி அதெல்லாம் விட்டு கொஞ்சம் நேரம் இருந்துக்கிட்டு சரி என்னமோ லைவ் போடுன்னு போடேன். வந்து நீ அப்புறம் வந்து இங்கே நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமில்ல ஆதித்யா, அது ஒரு என் வயசுக்கு பிள்ளை இருக்குது, அது பேச்சை பார்த்துக்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வியூஸ் போகணும், கண்டென்ட் வேணும், பேசுறதுக்கு ஏதாவது ஒரு கதை வேணும். அதுக்காக இங்கே வந்து அவ்வளோ சாடுது. இதுக்கிடையில் கூடால ஒரு பேக் ஐடியும் கொண்டுட்டு வந்து அவன் பேட் கமெண்ட் போட்டுட்டு இருக்கான். அது என்கிட்ட சொல்லுவு, நான் வந்து ஆளு கூட்டுட்டு போய் திட்டுனானா. எனக்கு டம்மி ஐடியும் கிடையாது, ஒரு ஐடியும் கிடையாது. என் பேரில் தான் எனக்கு ஐடி இருக்குது. முதல்ல எனக்கு ஒரு ஐடி கிரியேட் பண்ணியே தெரியாது. ஆனால் எவனோ ஒருத்தன் வந்து ஒரு படம் போட்டான், அது கூட என்னன்னு தெரியாத அளவுக்கு தான் நான் லைவ் பேசிகிட்டு இருக்கேன். அது பாட்டி வந்து அவ்வளோ பேசும். என்னத்தான் பண்ணுறது, உலகம் இப்படி தான் இருக்குது. அவங்க சுயலாபத்துக்காக எதை வேணாலும் செய்யலான்னு இறங்கி செய்கிறாங்க. என்னது உலகமே இப்படி